俺の死に様か。ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 மிஸ்டேக்ஸ் மட்டும் பார்க்கலாம். நருட்டோ சீரிஸ்னு எடுத்தாலே அதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் ஆனால் நான் கவர் பண்ணது வெறும் 5 தான். பாட்டு வீடியோவில் வேணால் நிறைய போட பார்க்குறேன். சரி, ஓகே, வளன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கு ஷாலினி கேரஸ் அண்ட் நான் உங்கள்கிட்ட ஜீவா. ஸ்டார்ட் மியூசிக். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது ஒய் டஸ் கக்காஷி வேர் மாஸ்க் ஆல்வேஸ். கக்காஷி எதுக்கு மாஸ்க்கை எப்பவுமே போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்ஸாக கன்சிடர் ஆகுது. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம ஜிராயா ஒரு புக் எழுதுறாரு, அந்த புக்கை நம்ம கக்காஷி படிக்கும் போது அதுக்கான அவர் காட்டுற எமோஷன் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் அதுக்குன்னு சின்ன வயசுலேருந்தே வா. பட் எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கோன்னா, ஒன்று நம்ம கக்காஷியை ஸ்கெட்ச் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு மூஞ்சிலாம் தேவையில்ல, மாஸ்க் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மேபி ஸ்கெட்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் படித்த மாங்கலாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நான் கக்காஷியுமே இதில் ஆட் பண்ணுறேன். பட் எனக்கு எதுவுமே சரியாக தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இது ஒரு மிஸ்ட்ரினே மறந்துட்டேன். ஸோ தெரியலனாலும் பரவாயில்ல, ஆமாம் ப்ரோ இது மிஸ்ட்ரி ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது ஹவு டிட் ஷி மேக் ஒன் ஐ சுசானோ. சுசானோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 எம்எஸ்மே தேவைப்படும், ஒரே ஒரு எம்எஸ்ல உருவாக்கிட முடியாது. பட் சிஷி அதை உருவாக்கிட்டாரா அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுசானாவே கிடையாது. ஆக்சுவலாக இந்த சுசானா எங்கே அவைகனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் தான் அவைகனாக இருக்கும். அந்த கேமை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சிஷி கிட்ட 2 ஷரிங்கனுமே இருக்கும். ஏன்டாட்டே ரீல்ஸில் தான் பார்க்குறீங்க, கொஞ்சம் தேடி நியாயமே பார்க்கக்கூடாதா? ஸோ பார்த்தீங்கன்னா இது எந்த எபிசோடுமே கிடையாது கைஸ், யாரும் நம்ப தேவை கிடையாது இதை. பட் இதை நான் ஏன் இதில் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நம்ம சுசானாவை ஒரேயில் அவைகன் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வாட் இஸ் இட்டாச்சிஸ் இல்னஸ். இட்டாச்சி விசஸ் சாஸ்கே ஃபைட்டில் நம்ம இட்டாச்சி உடம்பு சரியாமல் தான் அந்த இடத்துல சண்டை போட்டிருக்காருன்றதே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. பட் ஆனால் அதை நோட்டீஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு அந்த இல்னஸ் என்னடா அப்படின்றது முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு உடம்பு சரியாமல் தான் அந்த இடத்துல சண்டை போட்டு அப்படியே இறந்துருப்பாரு தவிர்த்து சாஸ்கேலாம் ஒன்றும் அவரை கொண்டு இருக்க மாட்டான். பட் இதுக்கான இல்னஸ் என்ன அப்படின்றத கடைசி வரையுமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் ரீஅனிமேஷன் ஆகி வந்த பிறகும் நம்ம இட்டாச்சி ஒன்றுமே சொல்ல மாட்டார். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஹவு டிட் ஒபிட்டோ சம்மன் 9 tails. 9 tails மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயம் சமன் பண்ணாலுமே அதுக்கு சமனிங் கான்டாக்ட் அப்படின்றது வேணும். அதை நீங்கள் நருட்டோ அண்ட் ஜிராயா ட்ரைனிங்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ஒபிட்டோவால் எப்படி சமன் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது இன்ன வரையும் மிஸ்டேக்ஸாகவே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஹவு டிட் அஷிராமா டை. அஷிராமா எப்படி இறந்து போனார் அப்படின்றது இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்காகவே இருக்குது. இதில் நருட்டோ சீரியஸில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் வாரில் இறந்து போனாரா இல்லை எப்படின்னு தெரியாது. ஏன்னா அந்த டைமில் அஷிராமாவை டிஃபீட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் இறந்து போயிருக்காரு அப்படின்றது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் சிலத்தை கவர் பண்ணல, அது மட்டும் தான் சொல்லியிருக்க முடிஞ்சுதே தவிர மற்ற எதையும் நான் பாட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.